உங்க மாவட்டம் இல்ல நீ எதுக்கு அப்படி சொல்றேன்னா நீங்க நீங்களும் தலைவர் தானே, அப்ப நீங்க மாநில நிர்வாகி தானே, ஒரு மாவட்டத்துல நீங்க மாநில நிர்வாகி தானே. ஏன் நீங்க பாண்டிச்சேரி மீட்டிங் வரல? அதானே நான் சொல்ல கேளுங்க. ஆனா ஒரு மீட்டிங் வரல அவ்வளவுதான். அப்படி இல்ல ஒரு மீட்டிங் வரல, அதுக்கான காரணம் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரியா? இப்ப அண்ணே நான் வந்து என்ன சொல்றீங்க, 7 வருஷமா நான் மீட்டிங் தானே அட்டெண்ட் பண்றேன். சரிங்களா? 7 வருஷத்துல 1-2 மீட்டிங் தான் நான் வராம இருக்கேன். யாரா சொல்லுங்க, என்ன ஒரு மீட்டிங் 2 மீட்டிங்ல நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம். சரிங்களா? வேணா எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். 7 வருஷமும் நாங்க எல்லா இடத்துக்கும் போறோம், எல்லா மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம். மாநில நிர்வாக மீட்டிங் மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னுக்கு இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னுக்கு தான் இதே சிதம்பரத்துக்கு வந்துட்டு போனோம். 7 பேர் நாங்க. இப்ப எங்களுக்கு எத்தனை மீட்டிங்னு யோசிங்க. மாவட்ட நிர்வாகி மீட்டிங்கும் போகணும், மாநில நிர்வாக மீட்டிங்கும் போகணும், செயற்குழு மீட்டிங்கும் போகணும், இன்னும் யாரும் அடிபட்டு இருக்காங்களோ நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போகணும். நீங்க அப்படி இல்லை, உங்க மாவட்டத்தில் நடக்கிறதுக்கு மட்டும் போறீங்க, இல்லைன்னா மாநில நிர்வாக மீட்டிங் மட்டும் போறீங்க. ஆனா நாங்க அப்படியா? இந்த 7 பேர் எல்லாத்துக்கும் போகணும். சாவு நடந்தாலும் போகணும், கல்யாணம் நடந்தாலும் போகணும், சாந்தி நடந்தாலும் போகணும், மீட்டிங் நடந்தாலும் போகணும், எல்லாத்துக்கும் போகணும். அப்ப எங்களுக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வருஷத்துல 4 மீட்டிங் போனீங்கன்னா நாங்க 7 பேர் 40 மீட்டிங் போக வேண்டியதா இருக்கு. அப்ப அதுல எங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளை குட்டி இருக்கு, எங்களுக்கும் நல்லது கெட்டது இருக்குது. 1-2 போகணும்னா இப்படி டக்குன்னு கேள்வி கேட்குறீங்க. தப்பு இல்லை, கேளுங்க. அதுக்கும் நாங்க வரணும்னு நினைச்சது, எனக்கு மீட்டிங்க்கு எனக்கு 15 கிலோமீட்டர் தான். அப்ப வர முடியாத சூழ்நிலைன்னா நான் என்ன கஷ்டத்துல இருக்கேன்னு யோசிங்க. சரியா? அந்த மாதிரி தான் எனக்கு எங்க மீட்டிங் நடத்தாலும் நான் எங்களோட இது அங்க ஆடிக்கிட்டு தான் இருக்கும். ஐயோ என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, மீட்டிங் முடிஞ்சோன்னு எல்லாத்தையும் கால் பண்ணி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன அங்க தீர்மானம் ஏற்றுனீங்க, என்ன செயல்பாட்டை புதுசா அறிவிச்சிங்க அப்படின்னு நான் கேட்காம இருந்தே இல்லை. சரி பண்ண கேட்டா இல்லையா? எல்லாத்துலையும் கேட்டிருக்கேன். சரிங்களா? அப்ப என்னன்னா அந்த அக்கறை அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றேன். இப்போ ஒருத்தர் குறை சொல்றதை விட ஒரு மாநில நிர்வாகம், ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநில நிர்வாகம் இருக்கீங்கன்னா அந்த மாநில நிர்வாகி அந்த மாவட்டத்தை என்னென்ன வழியில உங்க ஐடியாவை வச்சு கொண்டுட்டு வர முடியும். உங்களுக்கு டவுட் எது இருந்தா மதியம் கேட்டுங்க. கேட்டுட்டு அண்ணே இந்த மாவட்டத்தில் நான் என்னென்ன செய்யலான்னு இருக்கேன், இப்படி பண்ணலான்னு இருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநில நிர்வாகம் இருக்கீங்க. அந்த மாநில நிர்வாகி அந்த மாவட்டத்தை நல்லபடியா நான் இப்படி செஞ்சேன், நீ இப்படி செஞ்ச அப்படின்னு அப்படி போட்டி போட்டு கொண்டுட்டு வரும்போது எனக்கு ஒரு ஐடியா வச்சு நான் செஞ்சிருப்பேன். அது நல்ல ஐடியா வந்துச்சுன்னா அடுத்த மாவட்டத்துக்கார ஆனா இது எப்படி நான் செஞ்சீங்கன்னு கேட்டு அவர் ஃபாலோ பண்ணி அதை செய்வார். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஐடியா ஒருத்தங்களுக்கு உருவாகுறத வச்சு கொண்டுட்டு வாங்க. மாநில நிர்வாகம் கண்டிப்பா மாவட்ட நிர்வாகத்தை தயார் பண்ணுங்க. உங்க மாவட்ட நிர்வாகி வந்து மாநில நிர்வாகத்துக்கு அதுல இருக்கிற மாநில நிர்வாகத்துக்கு துணையா இருந்தா மட்டும்தான் அந்த மாவட்ட நிர்வாகி அங்கிட்ட இருக்க ஒன்றிய நிர்வாகியை உருவாக்கணும். சரியா? நீங்க மாவட்ட நிர்வாகி நீங்க அந்த 5 பேர் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த 5 பேர்ல ஒரு 2 பேர் சக்சஸா நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்களா இருந்தா நீங்க கண்டிப்பா அதுக்கு அங்கிட்டு ஒரு 5 ஒன்றியத்தை உருவாக்கலாம். நீங்க போடுற 5 மாவட்ட பொறுப்பாளர் வேஸ்ட்னா உங்களுக்கு வெறுப்பாயிரும். அந்த 5 பேர்ல யார் ஒருத்த மாட்டினா கூட சரி, நமக்கு நல்ல சுறுசுறுப்பா வேலை செய்யற மாட்டினா அதை வச்சு நம்ம அந்த மாவட்டத்தை ரன் பண்ணி கொண்டுட்டு போகலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், அதனாலதான் இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு நியமன கார்டு கொடுக்கறதுக்கு நாங்க யோசிக்கிறது அது ஒண்ணுதான். இப்ப நம்ம வந்து 7 வருஷமா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் அப்படியே தான் இருக்கோம். ஆனா 7 வருஷமா எந்த மாவட்ட நிர்வாகி கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம எந்த நம்பிக்கையில அவங்களுக்கு நம்ம அந்த மாவட்ட பொறுப்பை கொடுக்கறது? எந்த மாவட்ட நிர்வாகி தலைமையில ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க சொல்லுங்க. அப்ப ஒரு மாவட்ட நிர்வாகியுமே ஒரு மீட்டிங் நடத்துறதுல ஒரு ஒன்றியத்தை உருவாக்கி அந்த மீட்டிங்க்கு போறது இல்ல. ஒரு ஒன்றியத்துல ஒரு நிர்வாகிகள் போட்டு ஒரு மீட்டிங் நடத்துனீங்கன்னா அந்த மாவட்ட நிர்வாகியும் அந்த மாவட்டத்துல இருக்க மாநில பொறுப்பாளரும் அங்க போகணும். போகும்போது அவனுக்கு பயம் வரும், மாநிலத்துல இருந்து வந்திருக்காங்க, மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க, நம்ம ஒன்றியத்தை உருவாக்கணும், அதுல இருக்கவன் யாராவது இன்னொரு ஒன்றியத்தை உருவாக்குவான். அப்ப நீங்க எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கும் போது எங்களை கூப்பிடுங்க. எல்லாத்துக்கும் நம்ம கூப்பிட அவசியப்படாதீங்க. அதுக்குதான் உங்களுக்கு மாநில பொறுப்பு கொடுத்துருக்கு. நீங்களும் மாநில நிர்வாகிக்கும் போது நீங்க அதை வந்து கட்டமைச்சு கொண்டு வாங்க. நம்ம வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. 2026ல ஒரு மாவட்டம் விடாம மாவட்ட பொறுப்பு போடணும், ஒன்றிய பொறுப்பு அப்போ இருக்கட்டும். மாவட்டம் எத்தனை நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு 5-6 மாவட்டம் கூட இல்லை. அந்த மாவட்டத்தில் இருக்க நிர்வாகி கூட ஒழுங்கா செயல்படல.
அப்ப எந்த மாவட்ட, அதனாலதான் இந்த ஒரு வருஷமா மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமே வைக்கல. அப்ப எந்த மாவட்ட நிர்வாகிகளை நம்பி நம்ம பொறுப்பு போடுறது, அவங்களுக்கு பொறுப்பாளர் கார்டு எப்படி கொடுக்குறது? இப்ப நம்ம இவ்வளவு பேரும் எத்தனையோ வருஷமா இப்படியே தான் இருக்கோம். அடிச்சாலும் உதைச்சாலும் ஒரு மீட்டிங் விளையாட்டி அடுத்த மீட்டிங் வந்துடுறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆர்வமுடைய மாவட்ட நிர்வாகிகள் யார் இருக்காங்க? அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நாங்க பரிசீலனை பண்ணி கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்குறோம். கொடுக்க முடியாமன்னு சொல்ல வாங்கி கார்டை வாங்கி வச்சதுக்கு அப்புறமே ஒரு 2 மீட்டிங் கூட நடத்த மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாவட்ட நிர்வாகிகள் போஸ்ட் மாத்தி போடுங்க, அவன் செயல்பாடு இல்லை. அப்ப எப்படி நாங்க அந்த மாவட்ட நிர்வாகி பயிலாளர் ஏற்றுறது, எப்படி நாங்க வந்து ஆடிட்டிங் காமிக்கிறது, எப்படி நாங்க கொண்டுட்டு போய் அவங்கள கடைசி வரைக்கும் சேர்க்கிறது? அதனால தயவு செய்து மாநில நிர்வாகம் கையில மட்டும்தான் சங்கம் இருக்கு. அது எந்த மாற்றமுமே கிடையாது. நீங்க வந்து மாநில நிர்வாகிகள் அவங்க செய்வாங்க, தலைவர் செய்வாரு, பொருளாளர் செய்வாரு, செயலாளர் செய்வாரு, கண்டிப்பா எண்ணாதீங்க. உங்க மாவட்டத்துக்கு கீழே இருக்க பொறுப்புகளை நீங்க தான் உயர்த்தணும். உங்க மாவட்டத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. அந்தந்த மாநில நிர்வாகி தான் பொறுப்பு, நாங்க பொறுப்பு கிடையாது. நீங்க வந்து வேலை வாங்குறது மட்டும்தான் உங்களோட வேலை. உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் கேளுங்க, நாங்க செஞ்சு தரோம். செஞ்சு கொடுக்க முடியலையா, நீங்க குரூப்லயே நிர்வாக குழுவிலேயே போடுங்க, மாநில நிர்வாகத்திலேயே போடுங்க. நான் வந்து மதியம் எனக்கு இந்த வேலை சொன்னேன் எங்க மாவட்ட சார்பா, அவர் வந்து செஞ்சு கொடுக்கல அப்படின்னு நீங்க அதில் பதிவு போடுங்க. எங்களை யாரையுமே நீங்க பாவம் பார்க்காதீங்க இந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளவு கஷ்டம்னாலும் நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா இந்த சங்கத்தை வந்து நல்லபடியா வளர்த்து கொண்டுட்டு போகணும். இங்க பேசிட்டு இப்படியே போயிடாதீங்க. இந்த ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் எவ்வளவு செலவாயிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எல்லா வேலை வெட்டி விட்டு வந்து நிக்கிறோம், எல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் வர்றீங்க. இது கட்சி மீட்டிங் கிடையாது. கட்சி மீட்டிங்னா ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, செலவு இருக்குன்னு போகலாம். இது எல்லாமே நம்ம சொந்த வேலையை விட்டுட்டு நம்ம சொந்த காசு செலவு பண்ணி இங்கே வந்து நம்ம நிற்கிறோம். எதுக்கு நிற்கிறோன்றதை நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்குவீங்க. அதனால நம்மளோட என்னன்னா, ஒரு அரசு துறையில் நம்ம போய் அங்கே நிற்கும் போது அவங்க கேட்குற ஒரே கேள்வி, எவ்வளோ உறுப்பினர்களை வச்சிருக்கீங்க? அப்போ எங்ககிட்ட நாங்கள் என்ன பேச முடியும்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு 1 லட்சம் 2 லட்சம் உறுப்பினர் இருந்து நாங்கள் அங்கே போய் நின்று பேசினோம்னா நீ இன்னும் நாங்கள் என்னமா வாங்கி செய்யலாம். இன்ன வரைக்கும் இந்த கடவுள் சத்தியமா, இந்த சங்க சத்தியமா, எங்க பிள்ளைங்க சத்தியமா, இந்த சங்க சார்பா ஒருத்தங்கிட்ட போய் நாங்கள் 100 ரூபா வாங்கினதில்லை. எங்களுக்கு எந்த சங்கமும் கொடுத்ததில்லை, எந்த அரசு நிதியும் கொடுத்ததில்லை, எங்கேயுமே இல்லை. எல்லாம் எங்க சொந்த காசு தானே. எங்களுக்கும் எவ்வளவு செலவு இருக்கு, எங்களுக்கும் எங்க வைஃபு குழந்தை குட்டிகள் இருக்கு இல்லையா, எங்க பசங்களும் காலேஜ் படிக்கிறாங்க, எல்லாம் உங்க மாதிரி தான். நாங்களும் இருந்தும் நாங்கள் செலவு பண்ணிட்டு வரோம். எதுக்குன்னா எப்படியாவது இந்த சங்கத்தை உருவாக்கிடணும். 4 பேர்த்துக்கிட்ட இருந்து அசிங்கப்பட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம 4 பேர்த்துக்கு முன்னுக்கு நம்ம நல்லா நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். இன்னும் நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நான் ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால என்னோட செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த சங்கத்துல, எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வேலை எடுத்துட்டேன், இறங்கி செய்யறோம் வேலையை. நான் அப்பயே செய்யறதும் இப்போ செய்யறதும் அப்படித்தான். எனக்கு ஒரு வருஷத்துல 5 சைட் வேலை நடக்குதுன்னா அது ஒரு சைட்டோட லாபத்தை நான் சங்கத்துக்கு விட்டது. அந்த மாதிரி தான் நான் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால தயவு செய்து மாநில நிர்வாகிகள் உங்களை கையோட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் உங்க மாநில நிர்வாகத்தில் இருக்க மாவட்டத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா, அங்கே மீட்டிங் நடத்தலைன்னா, அங்கே உள்ளவர்களுக்கு வாரிய கார்டு வாங்கி கொடுக்கலன்னா அது கண்டிப்பாக உங்களை சார்ந்தது தான், மாநிலத்தை சார்ந்தது கிடையாது. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு 2028 நம்ம சங்கத்தில் இப்போ இருக்க உறுப்பினர் அப்படியே டபுள் மடங்கு ஆகுறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.